நாளுக்கு நாள் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. அவருடைய பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மனுஷர்கள் ஒளிந்து போனாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தையை கூட நான் மாறவே மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கூட இன்றைக்கு ஒரு சில வேளைகளிலே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை புரிஞ்சிக்க கூட முடியல. இந்த வார்த்தைகளுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு சில சாத்தியங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது. இது ஆண்டவர் வேற யாருக்கோ ஒருத்தருக்காக பேசுறாரு. இந்த உயர்வெல்லாம் நம்ம அடைய முடியாது. இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆண்டவர் இத்தனை 1000 பேர் அட்டன் பண்றாங்கல்ல, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திலே வருமானால் அந்த இடத்துல சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்னு சொன்னாரு. அதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த வாய்ப்பை உண்டாக்கி அந்த கர்ப்பத்தை புதுமைப்படுத்தி அவர்களுடைய வயதை அதற்கு தகுந்தது மாதிரி மாற்றி ஒரு ஈசாக்கை அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் நான் 100% நம்புகிறேன். சூழ்நிலையே இல்லாவிட்டாலும், அதற்கு ஏற்ற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காவிட்டாலும், அதற்கு தகுதியே இல்லாவிட்டாலும், அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் அதற்கான சூழ்நிலைகளை அவரே ஆரம்பிப்பார், அவரே துவங்குவார், அவரே சகலவற்றையும் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்க எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் சில உயர்வுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, எப்போ நீங்க உடைகிறீங்களோ அப்போ ஆரம்பிக்கும். சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா சில பல ஆண்டுகளாக இருக்கிற சாபங்கள் கட்டுகள் எப்போ முடிவிற்கு வரும்னா, எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உடைகிறாங்களோ அப்போதான் அந்த எழுப்புதலை ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அதற்கு முன்பாக பல வருஷம் அந்த மாதிரி பெண்ணினால் கஷ்டப்படுத்துறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. உனக்கு என்ன இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாகவும் அவர்கள் அழுதுருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அடையாத ஒரு துக்கம். அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அப்படியே உடைகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்னைக்கு அவர்களுடைய இருதயம் உடைஞ்சிருச்சோ அன்னைக்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களிலே ஆரம்பமானது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா, சில காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நினைச்சா, உங்க இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே உடையணும். நீங்க அந்த கல்லான இருதயம், இல்லைன்னா அந்த துணிகரமான இருதயம், எதுக்குமே அசையாத அந்த இருதயம், கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அது எப்போ உடையுதோ அப்பதான் அதுக்கு வாசனையே ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அதை என்ன பண்ணாங்களாமா, அதை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்துனாங்க. அப்போ எப்போ உடைக்கிறாங்களோ அப்பவே என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய வாசனை அந்த இடம் முழுக்க உண்டாகிறது. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களை உடைய வைப்பார். உங்க இருதயம் அப்படியே உடையும், உங்க மனசு அப்படியே உடையும். நீங்க ஜெபம் பண்ணும்போது வெடிச்சு அழுவீங்க, உடைஞ்சு அழுவீங்க. நான் நம்புறேன், நீங்க உடைய 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 உங்களுடைய வாசனை அநேகம் பேருக்கு போய் சேரும். அப்போ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உடையணும். அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வேண்டும். நான் பாருங்களேன்,
கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கிறோம். என்ன மஞ்சள் காமாலை எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்ட்டு, இந்த பிரச்சனையாக இருக்குமான்னு பிளட் டெஸ்ட்டு, இதெல்லாம் கிட்டத்தட்ட 9 மாதம் எடுத்த அந்த ரிசல்ட்டே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டு. ஆனால் ஒரு நாள் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மஞ்சள் காமாலை மாதிரி எனக்கு தெரியல, இந்த மஞ்சள் காமாலையில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அந்த டிசீஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அது டெஸ்ட் பண்ணிடுவோம், அது டெஸ்ட் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக அதை அழித்து உங்களை கொன்றும், அந்த டெஸ்ட் மட்டும்தான் இப்போ பாக்கியாக இருக்குது, அதை நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே காலையில் கொண்டு போய் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அந்த பிளட்டு ரிசல்ட் நான் கொடுக்குறேன். அந்த பிளட்டை கொடுத்தோன்னா அந்த பிளட்டை எடுக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற நர்ஸுங்க அந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன திரும்பி பார்க்குறாங்க, என்ன உங்களுக்கா அப்படின்றது மாதிரி பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு எங்கள் குடியிருக்கிற வீட்டில் அழுதான் பாருங்க, எப்படி அந்த உடைவு எனக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. என் மனசு அப்படியே ரொம்ப உடைஞ்சிருச்சு. 9 மாதமா இல்லாத ஒரு உடைவு, 9 மாதமா இல்லாத ஒரு அழுகை, அப்படியே உடைஞ்ச அழுத உடனே அம்மா அழுறாங்க, அப்பா அவங்க அழுறாங்க, தம்பி அவன் ரொம்ப வருத்தப்படுறான், எல்லாரும் சேர்ந்து என் கூட அழுறாங்க. அவ்வளோதான், ஒரு 1 hour 1 மணி நேரம் அதுக்கு உடஞ்ச அழுத உடனே அப்படியே ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே திருப்பி ரிசல்ட் வாங்குறதுக்கு மத்தியானம் போகிறோம். மத்தியானம் போய் பார்த்தா அந்த ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை, நார்மல்னு வந்துருச்சு. அந்த உடஞ்ச அழுத உடனே எனக்குள்ளே இருந்த அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு பாருங்க. எனக்கு அந்த நடுக்கம் போச்சு. என்னமோ அன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே படிப்படியா ஆண்டவர் திரும்ப ஊழியத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் இதுவரையிலும் கேட்கவே பயங்கரமாயிருக்கிற சில காரியங்கள், உங்களை எத்தனை பிரயாசம் எடுத்தாலும் அது நடக்கவே இல்லாத காரியம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரே ஒரு உடைவு. மனுஷனிடத்துல உடைஞ்ச அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, சொந்தக்காரங்களிடத்துல உடைஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல நான் உடைவேன், அந்த காரியத்திற்காக மட்டும் கர்த்தர் உங்களை உடைய வைப்பார். உங்க இருதயம் உடைஞ்சு நீங்க அழுது கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்பீர்கள், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், அந்த சஞ்சலம் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவிற்கு நம்முடைய இருதயம் பக்குவமாகணும். அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளை, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உடைஞ்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்களேன், உடைஞ்சிருங்களேன், உங்களுடைய இருதயம் உடையட்டுமே. அப்படியே சும்மா சிலருக்கு ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும், அப்படின்னா தங்களை ஓவர் கம் பண்ணுற அந்த ஸ்பிரிட் நிறைய இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக உடைய மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும், ஆனால் அவ்வளோ பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க, சரி ரைட் அப்படின்னு விடுவாங்க. அப்படி சில காரியத்தை விட்டால் நமக்கு அற்புதம் கிடையாது. ஆனால் உடையாத ஒரு மனுஷன், இன்னும் தாழ்ந்து போகாத ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்ந்து உடையும் போது அவருடைய இரக்கம் அப்படியே நமக்கு நேராகவே திரும்பும். சிலரை எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்க எப்படியாவது தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து நீங்க உடைஞ்சிருங்க, உங்க வேதனை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிருங்க. இன்றைக்கே இரட்சணிய நாள், அந்த அற்புதம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இன்னொரு விசை எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், இது ஒரு புதுமையான ஒரு வசனமா இருக்கும். ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும்
பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். கவனிங்க, இந்த விஷயத்திற்காக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சம்கார் யாகேல் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சா, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும்பாதைன்னா என்ன? பெரும்பாதைன்னா என்ன? பெரும் பாதை அப்படின்றது சொல்றது நம்ம ஊரினுடைய கணக்கின்படி நம்ம பார்ப்போம்னா ஹைவேன்னு அர்த்தம். ஹைவே ரோடு அப்படின்னா 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை அப்படி இருக்குல்ல, இதுதான் பெரும் பாதை. ஆனா பைபிள் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது. அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா, பக்க வழியாய் நடந்து போகிறார்கள். நம்ம நிறைய பேர் நீங்க ஹைவேல எல்லாம் கார்ல டிராவல் பண்ணியிருப்பீங்க. சில முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோடை தடுத்து நிறுத்திட்டு நமக்கு சுத்தி போகிறதற்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வழி. இந்த ஹைவேல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம அழகா போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பெரும் பாதைகள்ல வேலை நடக்கிறதுனால, ஒர்க் நடக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ சுத்தி போறோம் பாருங்க, அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், அந்த இடத்துல குண்டு குழிகளா இருக்கும். ஆனா அது பெரும் பாதை. இந்த லைன்ல இந்த பெரும் பாதையில போனா ஈஸியா போயிடலாம். ஆனா அந்த பெரும் பாதை பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் இந்த 2 பேரையும் ஆண்டவர் எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் சீர் செய்தார். ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம் எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஹைவே எல்லாம் பெரும் பாதைகள், பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் திறப்பாராக. அந்த பெரும் பாதைகளிலே இருக்கிற பாழானது சரியாவதாக. நீங்க இடுக்கமா நீங்க போயிட்டு இருக்கலாம், அப்படியே கடினமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். வருமானம் ரொம்ப சுருக்கமா இருக்குது. இடுக்கமான பாதை அப்படின்னா சின்ன பாதை, பக்க வழி, அப்படியே இப்போதைக்கு நடக்கிறது மாதிரி மட்டும் வழி. அந்த வழியில ரொம்ப சஞ்சலப்படலாம். ஆனா இந்த வசனத்துல நீங்க கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எனக்காய் பெரும் பாதைகள் திறப்பதாக, பெரும் பாதைகள் திறப்பதாக. ஆண்டவருடைய நாமத்தினால நான் நம்புறேன், கர்த்தருக்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு அகலமான வாசல், ஆமேன், ஒரு பெரிய வாசல். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத ஒரு மிக பிரம்மாண்டமான வாசல். 10 வருடங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பெரும் பாதை ஒரே வருஷத்திலே செய்கிறது போல இப்பொழுது அடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட அந்த பெரும் பாதைகளை கர்த்தர் கிருபையாய் திறக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, எனக்காக பெரும் பாதைகள் திறப்பதாக. ஹைவே போல பெரும் பாதைகள் திறப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க. இது வசனம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது அப்படியே நடக்கும். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறவர்கள் இனி கொஞ்சமாய் விதைத்து திரளாய் அறுக்க போகிறார்கள். என்ன பிரயாசம் எடுத்தும் இடுக்கமான வாசலை போல போகிறவர்கள் கர்த்தர் பெரும் பாதைகளிலே உங்களை நடக்க பண்ண போகிறார். நீங்கள் நினையாத ஒரு பெரும் பாதை நமக்கு வரப்போகிறது. பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தரப்போகிறார். ஆமென். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, இந்த வார்த்தை உண்மையானது, உண்மையானது. ஹல்லேலூயா. எளியவனை கர்த்தர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற கர்த்தர் ஒரு பெரும் பாதைகளை நமக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா.